ஐயோ, முடி கொட்டிக்கிட்டே இருக்குதுங்கிறது காலையில கண்ணாடியை பார்க்கும்போது மட்டும்தான் என்ற வீட்டுக்காருக்கு தெரியுது. பொழுதுக்கும் காட்டுக்கத்தெல்லாம் கத்திட்டு இருப்பேன், நான் செஞ்சு தர பவுடரை பால்ல போட்டு குடிங்கன்னு. அப்பெல்லாம் கப்பு சிப்புன்னு இருந்துட்டு இப்ப சொட்டை விழுந்துருமோன்னு பயம் வந்தோன்னு தன்னை போல வந்து பயோட்டின் பவுடர் செஞ்சு கொடுன்னு கேட்டாவது. சரி, வழக்கமா செய்யறது தானே ஆரம்பிச்சு விட்டுட்டேன். பொதுவாவே நம்ம சாப்பாடு மூலியமா தான் 90% முடி கொட்டுறதையே தடுக்க முடியும். அதான் முடிக்கு நல்ல ஊட்டச்சத்து அதிகமா கொடுக்கக்கூடிய பாதாம், பிஸ்தா, முந்திரி, வால்நட் இது எல்லாத்தையும் வறுத்து எடுத்துட்டு இரும்பு சத்தும் மெக்னீசியமும் அதிகமா இருக்கிற பம்கின் சீட்ஸ், குக்கும்பர் சீட்ஸ், வாட்டர்மெலன் சீட்ஸ் அண்ட் சன்ஃபிளவர் சீட்ஸ் இது எல்லாத்தையும் ஒட்டுக்கா இதோட சேர்த்த வேண்டியதான். முடி கொத்து கொத்தா வேரோட வராம இருக்கிறத தடுக்கிறதுக்கு மக்கானான்னு சொல்ற தாமரை விதையை அதிகமா எடுத்துக்கணும். கடைசியா இனிப்புக்காக பனங்கல்கண்டு, டேட்ஸையும் சேர்த்துக்கிட்டு வாசனைக்காக ஏலக்காய், ஜீரணத்துக்காக சுக்குன்னு வறுத்தெடுத்து எல்லாத்தையும் அரைச்சோம்னா கமகமனு பயோட்டின் பவுடர் ரெடி. அதோட குங்கும பூவையும் சேர்த்து விட்டாச்சு. அப்படிதான் இனிமே டெய்லி காலையில தேவையான அளவு பவுடர் எடுத்து பால்ல கலந்து நான் குடிக்கிறது மட்டும் இல்லாம என்ற வீட்டுக்காருக்கும் கொடுத்துட வேண்டியதான். காலையிலேயே ஸ்ட்ரென்த் ஆனதை உடம்புல சேர்த்துக்கிட்டோங்கிற திருப்தி ஒரு பக்கத்து இருந்தாலும் இந்த முடி இம்மா கொட்டுதேங்கிற புலம்பல் இனிமே இருக்காது. என்ன ஒண்ணு இம்மாத்தையும் கடையில போய் பார்த்து வாங்கிட்டு வந்து கால் கடுக்க நின்னு வறுத்து அரைச்சு எடுக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அதான் இருக்கவே இருக்கு இப்போ நம்ம ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ். வீட்ல எப்படி முறையா பார்த்து செய்வோமோ அதே மாதிரியே இந்த பயோட்டின் ட்ரிங்க் பவுடர் செஞ்சு தராங்க. இவங்களோட லிங்க் வேணும்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, இல்ல நீங்களே வாங்கணும்னா ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் ஆர் வெப்சைட்ல போய் ஆர்டர் பிளேஸ் பண்ணிடுங்க.